வணக்கம். அ நான் தான் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் வித் ஓரா. அ என்னோட புது சேனல் ஒன்று தொடங்கியிருக்கிறேன் யூடியூப்ல. முக்கியமா வந்து இது சேவை நோக்கத்தில தான். என்னன்னு கேட்டா, இந்த ஃபாரெக்ஸ வந்து நெறைய பேர் வந்து தப்பு தப்பா படிக்கிறது, தப்பு தப்பா ட்ரேட் பண்றது, தப்பான அபிப்பிராயம். ட்ரேடிங் என்றாலே காச இழந்துருவோமெண்டு. ம். ஆரம்ப கட்டத்தில இழந்த நாங்கள் தான். தெரியாமல். ஆனா, அதுக்கு பிறகு அத படிக்கேக்கல. நல்லா ஆழமா படிக்கேக்கல வந்து, அது வந்து ஒரு ஒரு கெலை மாதிரி வந்துட்டுது. இதுக்கு ஒரு கெலையென்று விளங்கின பிறகு, அந்த ஆர்ட் ஆஃப் அந்த ஆர்ட் என்று சொல்லுவோம். ஆர்ட் ஆஃப் ட்ரேடிங் அந்த கெலை வந்து பிறகு எங்களுக்கு இலகுவா வந்து இந்த ட்ரேடிங் எடுக்கக்கூடிய மாதிரி வந்துட்டுது. இப்ப நான் வந்து உங்களுக்கு முக்கியமா வந்து நான் உங்களுக்கு இந்த சேனல தொடங்கினதுக்கு காரணம் வந்து, எங்கட இலங்கையில வந்து நெறைய பேர் வந்து இந்த ட்ரேடிங் வந்து செய்றது கிடையாது. ஒரு சில பேர் தான் இந்த ட்ரேடிங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லா செய்றாக்கள். அந்த ஒரு சில பேரும் வந்து நெறைய காசுக்காரர். நெறைய காசு எடுப்பினம். அப்ப எனக்கு வந்து எங்களோட தமிழாக்களுக்கு இந்த ட்ரேடிங்க வந்து படிப்பிச்சு இலகுவான முறையில, இதுக்கு வந்து நீங்கள் எல்லாம் மாஸ்டரி லெவல் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. இதுக்கு நீங்கள் வந்து ஒவ்வொரு அந்த ட்ரேடிங் ஜார்கன்ஸ், அந்த லீகல் இந்த ட்ரேடிங் டேர்ம்ஸ் வந்து உங்களுக்கு தெரியணுமென்ற அவசியம் இல்ல. நீங்கள் வந்து ட்ரேடிங் என்றா என்னென்று பார்த்தீங்களென்றாலே உங்களுக்கு ம் அம் ட்ரேடிங் வந்து அத நான் விளங்கப்படுத்தியக்குள்ள உங்களுக்கு தெரியும். நான் வந்து அந்த டெர்மினாலஜி வந்து நான் பாவிக்க மாட்டேன் என்னோட ட்ரேடிங்கில. இப்போ உதாரணத்துக்கு ஆர்டர் பிளாக், மற்றது வந்து என்னென்னு சொல்கிறது, ஃபேர் வேல்யூ கேப், மற்றது இண்டிகேட்டர்ஸ், இது எல்லாத்தையும் வந்து நான் பொதுவாக வந்து பாவிக்கிறது கிடையாது. ஒரே ஒரு இண்டிகேட்டர் தவிர அது எங்களோட இயற்கையன். அந்த இயற்கையன் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபிபனாச்சி. அந்த ஃபிபனாச்சியை தான் நான் பாவிக்கிறது. மற்றது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் தான் இந்த ட்ரேடிங் முழுக்கவே இருக்குது. அப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரொஃபஷனலாக நீங்கள் ட்ரேடிங் செய்ய விரும்பினீங்களா, அதன் மூலம்தான் உங்களுக்கு ஆதாயமே முழுக்க முழுக்க வரணுமெண்டா நீங்கள் வேறு ஒரு சேனலை பார்த்து போகலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பார்ட் டைமாக நீங்கள் செய்ய போகிறீங்களேன்னு சொல்லி சொன்னால், என்னோடய சேனல் வந்து ஒரு உதவியாக இருக்கும் உங்களுக்கு. என்னென்னு கேட்டால், நான் வந்து எந்த வந்து முழுமையான தொழில் வந்து இது கிடையாது. எந்த தொழில் வேறு. இது வந்து எனக்கு ஒரு அடிஷ்னல் இன்கம் வந்து வைப்போம். எனக்கு டேக்ஸ் ஃப்ரீ இன்கம், அடிஷ்னல் டேக்ஸ் ஃப்ரீ இன்கம் வந்து வைப்போம். அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விதத்தில் வந்து நீங்கள் இந்த ட்ரேடிங்கை எடுத்துக்கொள்ளலாம். அதே நேரத்தில் வந்து நீங்கள் வந்து நினைக்கக்கூடாது வந்து இப்போ ப்ரொஃபஷனலாக இல்லை. உண்மையிலே நான் ப்ரொஃபஷனலாக இல்லை தான். ஆனால் வந்து என்னால் ட்ரேடிங் செய்ய முடியும். ப்ரொஃபஷனலிசம் இதுக்கு தேவையில்லை. உங்களுக்கு வந்து நீங்கள் சாதாரணமாக ஒரு வேலைக்கு வந்து எப்படி அங்கே வேலைக்கு போய் அந்த வேலையை எப்படி படிச்சுக்கொண்டு வேலையை வந்து எப்படி நீங்கள் திறம்பட செய்கிறீங்களன்றது உண்மையிலே மேனேஜரை விட நீங்கள் நல்லா செய்வீர்கள். ஆனால் உங்களோட ஸ்கில்ஸ் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்மும். இதுக்கு வந்து ப்ரொஃபஷனலிசம் தேவையில்லை. இதுக்கு இந்த ஆர்ட், அதாவது இந்த சதுரம் வரைய தெரிஞ்சா, முக்கோணம் வரைய தெரிஞ்சா, கொடி வரைய, ஏணி வரைய தெரிஞ்சிங்களேண்டா இவ்வளோ தான் இதில் இருக்கிற முக்கியமான விஷயங்கள் நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது இந்த படம் எப்படி வரைகிறீங்களோ அவ்வளவுதான். அதே மாதிரி இப்போ என்னட்ட வந்து ஃபோன் பண்ணி கேட்குறது, நீங்கள் வந்து ஏதாவது என்னது கிளாஸஸ் செய்கிறீங்களாண்டா, உண்மையாக எனக்கு கிளாஸஸ் எடுக்கிறதுக்கு நேரமே இல்லை. சத்தியமாக எனக்கு நேரம் இல்லை. என்னால் உங்களுக்கு வந்து இந்த சேவையை மட்டும்தான் என்னால் செய்ய முடியும். இதுவும் கூட நீங்கள் வந்து அடிக்கடி இந்த யூடியூப் சேனல் பார்க்க மாட்டீர்கள். என்னோட கேட்டால் நான் ரொம்ப பிஸி. நான் படிக்கிறேன். நான் வந்து வேலைக்கு போகிறது, எந்த ஃபுல் டைம் ஜாப் வேறு. அதே நேரத்தில் வந்து நீங்கள் இந்த ட்ரேடிங்கும் வந்து இப்போ அடிஷ்னலாக வந்து நான் செய்து கொண்டு வாரது. இப்போ ஒவ்வொரு நாளும் நான் செய்ய மாட்டேன். எனக்கு அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லைன் வந்துட்டுதுண்டா எந்த ஆர்ட்
என்னோட இந்த படம் வரைஞ்சி எனக்கான விஷயங்கள் வந்துட்டுதுண்டா நான் வந்து அந்த அந்த கிராஃப் வந்துட்டுதுண்டா நான் உடனே அதில் ட்ரேடிங் எடுத்துகிட்டு நான் என் பாட்டுக்கு வெளியில் வந்துடுவேன். அவ்வளோதான் என் ட்ரேடிங் ஒரு நாளைக்கு இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து என்ன மாதிரி ட்ரேடிங் எடுக்க விருப்பமோ அதை மாதிரி செய்து கொள்ளுங்கோ. மற்றது வந்து உங்களுக்கு ப்ரொஃபஷனலாக நீங்கள் படிக்கணுமெண்டா நிறைய யூடியூப்பில் வந்து நிறைய சேனல்ஸ் வந்து தங்களோட விஷயங்களை சொல்லுது. ஆனால் அன்னெசரியாக நீங்கள் வந்து இண்டிகேட்டர்ஸ் அதுகள் அது உங்களோட விருப்பம். ஆனால் உங்களுக்கு அதில் தேவையில்லை. அதில் வந்து நீங்கள் அவசியமாக நீங்கள் பாவிக்க வேணுமென்ற அவசியம் இல்லை. என்னென்னு கேட்டால் மோஸ்ட் ஆஃப் த இண்டிகேட்டர்ஸ் எல்லா வேலையும் நடந்து முடிஞ்ச அப்புறம் தான் அந்த இண்டிகேட்டர்ஸே வரும் மேலே. இப்போ 200 SMA வேணும், 550 SMA, 500 SMA இதில் எல்லாம் வந்து எல்லாம் முடிஞ்சிடும். ட்ரேடிங் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் அது மேல் தொங்கும், கீழே தொங்கும். அதுக்கு பிறகு சொல்லுவீனா இந்த மெட்டி மேலே போகுது, இந்த SMA கீழே வருது, இந்த இது இப்படி அப்படி வெட்டுது, இப்படி பிடுங்குதுன்ற ஒன்றிப்பினம் இதுகளெல்லாம் உங்களுக்கு அவசியமே இல்லை. உங்களுக்கு அந்த வரைபடத்தை கீரை தெரிஞ்சிச்சுதாண்டா, அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லைன் இது எங்கே வரும், எங்கே போகுமெண்டு உங்களுக்கு தெரிய வேணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நான் ஒவ்வொரு முறையும் நான் உங்களுக்கு சொல்கிற விஷயம் அந்த விக்க கவனிங்கோ, அந்த விக்க கவனிங்கோ, அந்த விக்கத்தான் எல்லாரும் சொல்லுவேன் லிக்விடிட்டின்னு. நான் அதுகளை பற்றி கணக்கே எடுக்கிறது இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அதை பார்த்த உடனே எனக்கு சொல்லி தந்தவரும் ஒரு தம்பி, அவரும் எனக்கு இதைத்தான் சொல்லி தந்தது. முதல்ல எனக்கு கஷ்டமாக இருந்தது. பார்த்து கொண்டிருக்க உங்களுக்கு தெரிய வேணும் எங்கே போகணும், எங்கே வர வேணுமெண்டு. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து அதை படிச்சுக்கொண்டேன் தனியாகவே. நானாக தான் செல்ஃப் லேர்னிங் தான் முக்கியமாக, எல்லாமே செல்ஃப் லேர்னிங் தான். அப்போ நீங்களும் வந்து உங்களோட செல்ஃப் லேர்னிங்கில் வந்து படிச்சுக்கொள்ளலாம். உங்களோட டைம் இருக்கிற ஒரு 5 minutes அலோகேட் பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு. உங்களோட பாட்டுக்கு படிக்கலாம். இந்த புத்தகங்கள் வண்டி படிக்கிறது, இந்த மாதிரி காசுகளை வந்து ட்ரேடிங்குக்கு செலவழிக்கிறது, கிளாஸஸுக்கு போகிறது, இது எல்லாத்தையும் நிப்பாட்டுங்கோ. உங்களுக்கு வந்து இலகுவாக வந்து நீங்கள் வந்து உங்களோட யூடியூப்பில் வந்து சேனல்ஸ் இருக்குது, நிறையவே படிப்பிப்பினம். அப்போ அதில் நீங்கள் படிக்கல உங்களுக்கு வந்து எது உங்களுக்கு பொருத்தமானது உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியாக அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்குங்க. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் எந்த ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு சரிப்பட்டு வராது. இப்போ உங்களோட ஸ்ட்ராட்டஜி எனக்கு சரிப்பட்டு வராது. இப்போ சில பேர் வந்து இந்த ஆன்லைனில் இந்த லைவ் ட்ரேடிங் எல்லாம் செய்வினோம். அப்போ அவ சொல்லுவினோம் இந்த இப்போ வேண்டு இப்போ இறக்கு அண்டா அது அங்கே போகாது, அங்கே இறக்காது, அங்கே ஒன்றும் ஏறாது. அப்போ உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன, உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன, நீங்கள் என்னென்று அதை வாங்குவீங்கள் விற்பியல். இப்போ உதாரணத்துக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இருக்கிறா. அவ வந்து வெளிநாட்டு வேறு நாட்டு காரி. அவள் வந்து என்ன செய்வான்னு சொல்லி சொன்னால் நான் வந்து ஒரு கேண்டில் எடுத்துக்கொள்வோம், ஒரு சிவப்பு கேண்டில் எடுத்துக்கொள்வோம், ஒரு 1 hour கேண்டில். இப்போ நான் வந்து அந்த 1 hour கேண்டிலில் சிவப்பு கேண்டிலில் நான் விற்கிறத நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு விற்றனேன்டா. அவள் என்ன செய்வான்டா, 5 நிமிஷத்துக்கு விற்பா, 5 நிமிஷத்துக்கு வாங்குவா, 5 நிமிஷத்துக்கு விற்பா, 5 நிமிஷத்துக்கு வாங்குவா, 2 நிமிஷத்துக்கு விற்பா. அப்போ அவள் வந்து அந்த 1 hour கேண்டில்லையே அவளுக்கு வந்து ஏர்னிங் கூடவே இருக்கும். அது என்னென்னா அந்த கேண்டில் வந்து அவ்வளோத்துக்கு மேலே இறங்கும் கீழே இறங்கும், மேலே இறங்கும் கீழே இறங்கும். அப்போ அதான் இந்த ஆர்ட் ஆஃப் ட்ரேடிங்ன்ட்டு சொல்கிறது. அப்போ அந்த 1 hour கேண்டில்லாம் நான் முந்தி இருந்து அவள் அந்த 1 hour கேண்டில் வடிவாக செய்து போட்டு போவாள். அப்போ அதே மாதிரி இப்போ நான் வந்து அந்த 1 hour கேண்டில் செய்ய மாட்டேன். நான் வந்து ஒரு 2 minutes கேண்டில், 3 minutes, 5 minutes கேண்டில், மேக்ஸிமம் 5 minutes தான். எனக்கு நேரம் இல்லை. இப்போ நான் என்ன செய்கிறது, லாட்டாக கூட போட்டுட்டு எனக்கு இந்த 5 minutes கேண்டில் குயிக் ஸ்கேல்பிங் நான் வெளியில் வந்துடுவேன். அவ்வளோ தான். எனக்கு கூடுதலாக இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ் தளத்தில் போய் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து என்ன செய்வினோம்னு சொல்லி சொன்னால் அந்த 0.5 லாட் அடிச்சு 10, 20, 30, 2000 பவுண்ட்ஸ், 3000 பவுண்ட்ஸ், 4000 பவுண்ட்ஸ்ன்ற பார்க்க அழகாக தான் இருக்கும். இல்லைன்னு நான் சொல்லலை. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? அவள் உண்மையிலேயே செய்யணுமா, அல்லது இது வந்து என்னென்னு சொல்கிறது, அவள் உண்மையாக செய்யட்டுக்கும் அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் வந்து அதிகமாக ஆசைப்பட தேவையில்லை. க்ரீடினஸ் வேண்டாம். நீங்கள் வந்து ட்ரேடிங்கை வந்து உங்களோட பிஸ்னஸ் மாதிரி பாருங்க. இப்போ இன்றைக்கி வந்து 10 ரூபா சம்பாதிச்சிங்களா, ஹாப்பி, பி ஹாப்பி வித் தட். இப்போ நாளைக்கு வந்து 20 ரூபா சம்பாதிச்சிங்களா, பி ஹாப்பி. ஒரு நாளைக்கு 30 ரூபா லாஸ் பண்ணிட்டீங்களாண்டா, பி ஹாப்பி வித் தட். சரியோ, இப்போ நீங்கள் அதை விட நீங்கள் அந்த ஆர்ட்டை படிச்சுக்கொண்டு போய்க்கலாம், உங்களுக்கு கூட தெரியும். அதேமாதிரி வந்து நான் முதல்ல நிறைய லாஸ் பண்ணினேன். அதுக்கு பிறகு எனக்கு அந்த லாஸ் ரேஷியோ வந்து குறைஞ்சிட்டுது. ஏன்னாட்டா எனக்கு எந்த ஸ்ட்ராட்டஜி எனக்கு தெரிஞ்சிட்டுது. என்னால் வந்து எனக்கு பொறுமை இல்லை. சில வேளைகளில் எனக்கு இப்போ போன கிழமை நான் ஒரு கோல்டு செய்தேன்.
நல்ல காசு வந்துச்சுது. ஏனெண்டா இன்ட்ரா ட்ரேடிங் மாதிரி விட்டு பார்ப்போம்ல, ஃபர்ஸ்ட் டைம் நான் இன்ட்ரா ட்ரேடிங் மாதிரி விட்டு பார்ப்போமெண்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்றை போட்டுட்டு ஒரு கொஞ்சம் எந்த ஸ்ட்ராட்டஜிலேருந்து டீவியேட் பண்ணினது தான். பார்த்தா எனக்கு கொஞ்சம் நல்ல காசு வந்துச்சுது. அப்போ சரி ஓகே, இதை விட்டுட்டு நான் வேறு ஒன்று செய்வேன் பண்ணிட்டு இப்போ எனக்கு வந்து அப்போ அதுக்கு பிறகு நான் செய்கிறதில்லை. ஏன்னா எனக்கு அது தெரியும், அது ஒரு $100 ஆகுது ஏறுமெண்டு எனக்கு அன்றைக்கு தெரியும். அப்போ அது $100 ஏறிட்டுது. அப்போ நான் அதோட காணும் எனக்கு அது அது எனஃப். அதே மாதிரி இப்போ கூடுதலாக வந்து இப்போ வாலட்டிலிட்டி வந்து கோல்டு வந்து வாலட்டிலிட்டி கூட. ஆனாலும் இப்போ உங்களுக்கு வந்து ட்ரேடிங்கில் வந்து டெக்னிக்கல் சப்போர்ட் எல்லாம் தெரிஞ்சிட்டுதாண்டா, டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரிஞ்சிட்டுதாண்டா உங்களுக்கு வந்து உங்களை யாராலையும் பிரேக் பண்ணிடலாது. அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் என்னென்னா எங்கே இறங்கும், எப்போ திரும்பும், எப்போ மேலே போகும். அது சும்மா எல்லாம் மேலே போகாது, சும்மா எல்லாம் கீழே வராது, நியூஸுக்கும் கீழே போய் மேலே வராது. சில வேளைகளில் உங்களுக்கு வந்து எல்லாரும் எதிர்பார்ப்பினோம் வந்து யூஎஸில் வந்து இப்போ அந்த ஃபாரெக்ஸ் டைரி நினைக்கிறேன், ஃபாரெக்ஸ் டைரி அதில் பார்த்தீங்களாண்டா அன்றைக்கி ட்ரேடிங்கில் அன்றைக்கி ஏதாவது நியூஸ் வரப்போதாண்டா உடனே எல்லோரும் அலர்ட் பண்ணிவிடும், ஓகே இன்றைக்கி நியூஸ் வருது, இன்றைக்கி அங்கே போகும் இங்கே வரும். பற்றியலன்னு சொல்லி சொன்னால் கோல்டுக்கும் அந்த நியூஸுக்கும் சம்மந்தமே இல்லை. அது இப்போ $US வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு பொருளாதாரம் இப்போ ஒரு கன்சியூமர் ப்ராடக்ட்ஸில் வந்து பொருளாதாரம் தங்கியிருக்கேன்னு வையுங்களேன், $US வந்து தங்கியிருக்கேன்னு வையுங்கோ. அப்போ அந்த கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் வந்து இன்றைக்கி சேல்ஸ் வந்து குறைவாக காட்டிச்சுதுன்னா, அந்த மந்த்துக்கு சேல்ஸ் குறைவாக காட்டிச்சுதுன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்? உண்மையிலேயே கோல்டுன்ற விலை கூட போக வேணும், டாலருன்ற விலை குறைய வேணும் இல்லையா? அப்போ மேலே போகுது. அப்போ என்னடா அது மைனஸ், கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் வந்து சேல்ஸ் வந்து மைனஸில் காட்டுது. அப்போ என்ன நடக்கும்? அவை என்ன செய்வேன்னா கீழே கோல்டை வந்து கீழே இறக்கி போட்டு $US மேலேயே ஏற்றுவீனம். அப்போ இது மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இது வந்து ஒரு ஒரு ப்ராப்பர் அனாலிசிஸ் இல்லை. இது வந்து இதை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ண வேண்டாம். அப்போ என்னத்தை ட்ரஸ்ட் பண்ண வேணுமெண்டா டெக்னிக்கல் அனாலிசிஸ், சரியா? அப்போ எங்கே போகுமென்றது உங்களுக்கு நியூஸ் வந்த என்ன, வெரைட்டி என்ன, எங்கே போகுமென்றது உங்களுக்கு தெரிய வேணும், அவ்வளவுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஃபிபனாச்சியை போடுங்கோ, அதுதான் உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு உதவும். அது இயற்கை எண்கள், சரி? அதை போட்டு பாருங்கோ, எங்கே போகும் எங்கே வரும். எல்லாம் தெரியாட்டில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும், ஓகே இது வந்து இப்போ உங்களுக்கு ஒரு விக்கை விட்டுட்டு தாண்டா ஒரு எங்கேயாவது இப்போ திரும்ப போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுதாண்டா எங்கே மட்டுக்கும் போகும், ஏறப்போகுதுண்டா எங்கே மட்டுக்கும் ஏறப்போகுது. எல்லாமே வந்து அந்த முதலாவது கேண்டில் எப்போ இறங்குறதோ, இந்த ட்ரெண்டை மாத்திர கேண்டில் இருக்குது தானே, அந்த ட்ரெண்டை மாத்திர கேண்டில் பாருங்க. இப்போ அப் ட்ரெண்டில் போகுதுண்டா அப்போ அந்த ட்ரெண்டை டவுன் ட்ரெண்டில் வந்து ஒன்று இருந்த ட்ரெண்ட் அப் ட்ரெண்டுக்கு மாறப்போகுதுண்டா, அந்த டவுன் ட்ரெண்டில் அப் ட்ரெண்டுக்கு மாறப்போகிற அந்த கேண்டில் என்னவோ அதுதான் அதை மத கேண்டில்ன்ட்டு சொல்லுவேன். அப்போ அந்த கேண்டில் எங்கே எவ்வளத்தில் விற்க வச்சுருக்குதுண்டா, இப்போ நீங்கள் மேலே அப் ட்ரெண்டில் போய் கொண்டு இருக்குதா, அப்போ அந்த ட்ரெண்டை மாற்றின டவுன் ட்ரெண்டில் வந்தால் அப் ட்ரெண்டுக்கு போகக்கூடிய ட்ரெண்டை மாற்றின கேண்டிலுக்கு திரும்பி வருவார், அந்த வீக்குக்கு வருவார். அப்போ அவ்வளவுதான் ட்ரேடிங், சரி? அந்த வீக்குக்கு வருவார், வந்தே தீர வரும், வந்துட்டு தான் போவார். அப்போ உங்களுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து க்ரியேட் பண்ணி உங்களுக்கு தருவார். வராமலும் போகலாம், ஒரு 10% மட்டும் சொல்லுவேன் வராமல் போகிறது. ஆனால் கனியமான மார்க்கெட்டில் வந்து அது வந்துட்டு தான் போகும், சரியா? எல்லா மார்க்கெட்லேயும் வந்து வந்துட்டு தான் போகும். அந்த வீக்கு அந்த இடத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்கவுண்ட் ஒன்று கொடுத்து போட்டு மேலே போகும், சரியா? அப்போ அது பக்கத்தில் வந்துட்டு நான் விற்க போகிறேன், முதல் நீங்கள் கீழே வச்சு வேண்டி இருக்கிறீங்களா வைங்களேன், அந்த மத கேண்டில் வச்சு வேண்டி இருக்கிறீங்க. அப்போ அதுக்கு இன்னொருக்கா வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தரத்துக்கு வருது. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, அந்த மத கேண்டில் வேணுனதை நீங்கள் விற்கக்கூடாது, நீங்கள் வந்து ப்ராஃபிட்டை லாஸ் பண்ண போகிறேன்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் வந்து என்ன செய்ய வேணுமென்னா அந்த டிஸ்கவுண்ட் தர இடத்துல இன்னொரு ட்ரேடிங்கை ஓப்பன் பண்ணுங்க, அவ்வளவுதான். அப்போ உங்களுக்கு டபுள் ட்ரேடிங் வரும். அப்போது ஏற்கனவே ஒரு ட்ரேடிங் ஏர்ன் பண்ணிட்டீங்க, இன்னொரு ட்ரேடிங் வந்து அதில் ஏர்ன் பண்ணுவீங்க, சிம்பிள், சரியா? இது வந்து சொல்கிறதுக்கு சிம்பிளாக இருக்கும், அது செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் தான், அது இல்லையன்ட்டு இல்லை. ஆனால் நீங்கள் போக போக வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து விளங்கிக் கொள்வீங்க, சரியா? அப்போ எங்களுக்கு வந்து ஏதாவது தேவைப்பட்டதுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்க, அதில் கீழே காமெண்டில் போட்டிங்களேண்டா என்னால் முடிஞ்சளவுக்கு உதவி செய்வேன். அப்படி காமெண்ட் வராட்டி தயவு செய்து மன்னிச்சு கொள்ளுங்க, சீரியஸாக. எனக்கு இப்போல்லாம் வந்து இப்போ நான் ஆனுவல் லீவில் இருக்கிறபடியாக நான் இப்போ அடிக்கடி உங்களுக்கு போட்டுக்கொண்டிருக்கிறேன், இது புதுசாக ஸ்டார்ட் பண்ணி அடிக்கடி போட்டுக்கொண்டிருக்கிறேன். ஆனால் என்னால் ஒவ்வொரு நாளும் செய்ய இயலாது, சரியா? ஓகே, தேங்க்யூ.